ஸ்ரீவைகுண்டம் அணையில் தூர்வாறுதல் என்ற பெயரில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்தால் ஸ்ரீவைகுண்டம் அணை பகுதியில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அங்கு மணல் கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்ததால் தூர்வாரும் பணிக்கு கடந்த 11ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அணையில் தூர்வாரப்பட்ட பகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணல் கொள்ளையால் குடிநீர் கிணறுகள் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறினார். இதனை உடனே தடுத்து நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் தூர்வாரது என்றால் கொள்ளையும் அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் 4 ரீச்சுக்கு மேல் இனிமேல் மணல் அள்ளக்கூடாது என்பதை அரசு தீர்ப்பளிக்க வேண்டும். நீதிமன்றத்தையும் கேட்டுக்கொள்கிறோம், அரசையும் கேட்டுக்கொள்கிறோம்.